அன்பான வணக்கம். காரசாரமான ஒரு சட்னி செய்து காமிக்க போறேன். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணது என்னென்னா, ரெசிபீஸ் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு, நாங்கள் நிறைய டிவிலெலாம் பார்த்துருக்கோம் மேடம், நீங்கள் அப்பப்போ ஏதாவது சமைச்சும் காமிங்க அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினால, நீங்கள் கேட்கலன்னா கூட நான் செய்வேன். இருந்தால் கூட இப்போ வேலை பளு காரணமாக நிறைய ரெசிபி செய்து காமிக்க முடியல, ஆனால் அப்பப்போ செய்து காமிக்கிறேன். அதனால் இன்னைக்கு கிச்சனில் நின்று இருக்கேன்னா, அதாவது காரசாரமான ஒரு சட்னி செய்து காமிக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வச்சு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அதாவது உங்கள் கண்ணில் தண்ணி வரும், அந்த அளவுக்கு காரசாரமான சட்னி. இந்த காரசாரமான சட்னி நீங்கள் செய்து சாப்பிட்ட பின்னாடி தான் தெரியும் உங்களுக்கு, இது எங்கேயோ சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு. எங்கேயோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த ரோட்டுக்கடை சட்னி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு தோணும், இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ சுவையாக செய்கிறாங்க அப்படின்னு தோணும். அந்த சுவை இந்த கார சட்னி கொடுக்கும். சரி, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போது இந்த கார சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 20 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மிளகாயை எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போடுறோம். அதற்கு பிறகு 2 தக்காளியை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க, அதுவும் 2 போட்டுக்கோங்க. அதிலேயே புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிலேயே பூண்டு ஒரு 15-20 பல் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இதை அரைச்சிடலாம். நம்ம சட்னி அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, அடடடடடா சச்சச்சச்சவேன் இருக்கு, அப்படியே காரம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அடடடடா அப்படி இருக்கும். தோசைக்கும் இட்லிக்கும் ஊத்தப்பத்துக்கும் பூரிக்கும் என்ன செஞ்சாலும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த கார சட்னி என்னம்மா செவச்சவச்சவச்சவேன் இருக்குது. எவ்வளோ எளிமையாக செஞ்சிட்டோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கிட்டத்தட்ட பக்குவமாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம 15-20 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ஆனால் இதுக்கு இன்னொரு டிஷ் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும், மெயின் டிஷ். அது கூடிய விரைவில் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் செய்து காமிக்கிறேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற காரணத்தினால கட்டாயம் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லியே ஆக வேண்டியது இருக்குது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் செய்துக்கோங்க. அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நான் இவ்வளவு சொல்லி தெளிவாக சொல்கிறேன், இருந்தால் கூட எங்கே போய் உங்கள் பொருள்களை வாங்கணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. தெளிவாக கொஞ்சம் அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் எங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அது எங்கே போய் பார்க்கணுன்னா, கூகுளுக்கு போய்ட்டு www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. சரி, உங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டுள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோடது தாங்க இது, இங்கே அவங்களுடைய பொருள்கள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, இப்போது உங்ககிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் ஒன்று காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அதுலேயும் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அத்தோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.